சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவின் மனமாற்றம், தமிழின் தியாகம், அப்புதாவின் ஆதங்கமும் எல்லாம் ஒரு சேர இந்த அத்தியாயத்துல பார்ப்போம். இந்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா பார்ப்போம். சின்ன மருமகள், சேதுவின் மனமாற்றம், தமிழின் தியாகம். கண்மணியின் கல்யாண பத்திரிகை அடிக்க சேது போயிருக்காரு. எதிர்பாராத விதமா ஒரு ஹோட்டல்ல தமிழை பார்த்து சேதுவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. தமிழின் தியாகம் வெளிவர சேதுவின் மனம் மாறுமா? சேதுவும் சேதுவோட ஃப்ரெண்டும் கண்மணியோட கல்யாணத்துக்காக பத்திரிக்கை அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சேதுவோட ஃப்ரெண்டு, மாப்பிள்ள பசிக்குதியா, ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டு, சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு. சேது, சரிடா சாப்பிட்டு போயிடலாம்டா, இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் நல்லா தான் இருக்கும், வா இதுக்குள்ளேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சேதுவோட ஃப்ரெண்டும் அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அங்க போய் உட்காந்துட்டு, சரி மாப்பிள்ள, உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு, எனக்கு என்ன வேணுமோ நான் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு அம்மாவை கூப்பிட்டு ஆர்டர் சொல்றாங்க. அந்த அம்மாவும் என்ன சார் வேணும்னு கேட்டுட்டு சேதுகிட்டையும் சேது ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்டு இருக்காங்க. ஹோட்டல் அம்மா, தமிழ்ச்செல்வி நீ அந்த டேபிளை போய் நல்லா துடைச்சிட்டு அந்த டேபிளிலேயே போடுமா, நான் இப்போ சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தமிழ்ச்செல்வி, சரிக்கா சரிக்கா, நான் போய் பார்த்துக்கிறேன்க்கா. உடனே தமிழோ பார்த்தா சேது உட்கார்ந்துருக்கிற டேபிளுக்கு தான் போறாங்க. அங்க போய் டேபிள் எல்லாம் துடைக்கிறாங்க. இதை பார்த்தா சேது பார்த்துறாரு. சேது மனசை கேட்கவே இல்லை. இவ இவ என்ன இங்க இருக்கா அப்படின்னு சேது அதிர்ச்சியா பார்க்குறாரு. தமிழ்ச்செல்வி பார்த்தா கொஞ்சம் கூட கண்டுக்காம, துடைச்சிட்டேன் சார், இப்போ சாப்பாடு வந்துடும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஒவ்வொரு டேபிளும் தமிழ் எச்சல் எடுக்கிறது, தமிழ் டேபிள் துடைக்கிறது, இதையெல்லாம் சேது பார்த்துக்கிட்டே இருக்காரு. சேது மனசே கேட்கல. தமிழ் செல்வியை இப்படி அவரால் பார்க்கவே முடியல. அவரோட மனசு சுக்குநூறா உடைஞ்சிருது. சேது மனசுக்குள்ளேயே வருந்துறாரு. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஹோட்டல்ல வந்து எச்சல் எடுத்து டேபிள் துடைச்சு, அப்படி என்னடி என்கிட்ட உனக்கு கௌரவம் தடுக்குது, ஒரே ஒரு வார்த்தை, நான் பண்ணது தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட உனக்கு கேட்க தோணாதடி அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்ப தமிழ்ச்செல்வி பார்த்தா சேது சாப்பிட்ற தட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சேதுவும் சேதுவோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு பில் கட்டிட்டு எந்திரிச்சு போறாங்க. அந்த எச்சரிக்கையை பார்த்தா தமிழை எடுத்துட்டு டேபிள் எல்லாம் துடைக்கிறாங்க. இதை சேது வெளியே இருந்து பார்க்கிறாரு. பார்த்துட்டு வண்டியில போய்கிட்டே இருக்காரு. சேது மனசுக்குள்ளேயே, ஓ இதனாலதான் தினமும் வீட்டுக்கு லேட்டா வரியா, காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் போயிடுறியா, 7-8 மணிக்கு போக வேண்டிய காலேஜுக்கு காலையில 4 மணியா 5 மணிக்கே போறேனா, அப்ப இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ற, இந்த மாதிரி நேரத்துல நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாதுடி, நீ முன்னாடி மாதிரி பழைய தமிழ் செல்வியா இருந்திருந்தேன்னா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கிருவேண்டி அப்படின்னு சேது அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்த பார்த்தா சேது ரொம்ப கவலையா முகமெல்லாம் வாடி போய் உட்கார்ந்துருக்காரு. அடுத்த சீன்ல, அப்பத்தா என்னடா உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சேது சொல்ல, அப்பத்தா ஒண்ணும் இல்லையா, உன் முகத்தை பார்த்தாலே அப்பட்டமா தெரியுதுடா, என்னடா சொல்லு சொல்லுடா பேராண்டி அப்படின்னு கேட்க, சேது மலரிடம், ஏன் மலரு, தமிழ்ச்செல்வி எங்கேயும் வேலை பார்க்குறாளா அப்படின்னு கேட்க, மலர் அதிர்ச்சியுடன், ஐயோ இவருக்கு தெரிஞ்சிருச்சோ, சேதுவிடம், ஆமாமாமா ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொன்னா, இதை அப்பத்தா கேட்டுட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. மலர், அம்மாச்சி உங்ககிட்ட தமிழ் சொல்ல வேணாம்னு சொன்னா, ஒரு ஹோட்டலில் வேலை கிடைச்சிருச்சு, பார்ட் டைமா இங்கே வேலை பார்க்குறா, மாதம் 8000 ரூபா சம்பளம் அப்படின்னு தமிழ் தான் சொன்னா, அதனால தான் காலையில் சீக்கிரம் 5 மணிக்கெல்லாம் போயிடுவா, ஹோட்டல் வேலையை முடிச்சுட்டு தான் தினமும் வீட்டுக்கு 10 மணிக்கு மேலே வரா, அவ தான் என்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா, அதனால தான் அம்மாச்சி நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னோம்னா, அப்பதான் கோபம் தலைக்கு ஏறுது. அடியே கூறுகட்ட குக்கரே, கூறுகட்டவளே, என்கிட்ட ஒத்த வார்த்தைகளை பத்தி உனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லை, இல்லை வயிற்றுல பிள்ளைக்காரிடியவ, ராஜாங்க வீட்டு மருமகளா இருந்துட்டு ஹோட்டல்ல போய் எச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கா. சேது, ஆமா அப்பதா, அவளை இன்னைக்கு நானே பார்த்தேன், ஹோட்டல்ல டேபிள துடைச்சி எச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கா, அதை பார்க்கவும் ஒரு நிமிஷம் என் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அப்பதான் உடனே, ஏன்டா சேது, மனசுக்குள்ள இம்புட்டு பாசம் வச்சிருக்கேல, அவகிட்ட ஒரு தடவை நான் உன்னை அப்படி மற்றவங்க முன்னாடி இது என் குழந்தை இல்லைன்னு பேசினது தப்பு தான், என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உனக்கு கேட்க தோணாதா? சேது கோவமா, ஏன் அவ பண்ணது தப்பு இல்லையா, அவ எவ்வளவு நாள் என்னை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கா, அப்ப அவ அப்படி பண்ணலாமா, அப்ப அப்பதான் நீ மன்னிப்பு கேட்கலேன்னு அவ நினைக்கிறதும், அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலேன்னு நீ நினைக்கிறதும், இதெல்லாம் வேணாமுடா, அவளை இனிமே வேலைக்கு போக வேணாம்னு பக்குவமா நீயே எடுத்து சொல்லு, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு நான் சொன்னா கூட கேட்க மாட்டா, நீ பொறுமையா பாசமா அன்பா அவகிட்ட பேசுடா. சேது பிடிவாதமாக, இங்க பாரு அப்பத்தா, அவ இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது என் மனசு கஷ்டமா தான் இருக்கு, அந்த கஷ்டத்தை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், பழையபடி அவகிட்ட இந்த உறவாடணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு கண்டிச்சு விட்டுறாரு அப்பத்தாவை. சேது இப்படி சொல்லவும் அப்பத்தா கோவமா, போடா கூறு கட்டவனே, அவ வரட்டும் நான் பேசிக்கிறேன், இந்த வீட்டு மருமகளா இருந்துட்டு ஒரு ஹோட்டல்ல போய் அதுவும் வயிற்று பிள்ளையோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, என்கிட்ட அவ ஒத்த வார்த்தை கூட சொல்லல, அவ இனிமே எப்படி வேலைக்கு போறான்னு நான் பாக்குறேன்னு
அபுதா பார்த்தா தமிழ் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதுவின் மனசு மாறுமா? தமிழின் தியாகத்தை குடும்பம் புரிந்து கொள்ளுமா? அடுத்தடுத்து என்ன நடக்கும்? காத்திருந்து பார்ப்போம்.